Hi guys, இன்னைக்கு vocabulary sessionோட day 6th ஓடது பார்ப்போம். First word dictum. Dictum அப்படிங்கிறது nothing but a formal or authoritative statement or pronouncement. அதாவது ஒரு ஆர்டர் கொடுக்கிறது. கட்டளைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து dictum அப்படிங்கிறது. இதோட synonyms வந்து pronouncement, edict, decree, and antonyms suggestion and proposal. Example sentence: the judge's dictum was final and left no room for appeal. அதாவது ஒரு நீதிபதி வந்து ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அது வந்து இறுதியானதாவே இருக்கும். ஐ மீன் இது வந்து இறுதியானது, மேல்முறையீடுக்கான அவசியம் இல்லை, இல்லை வந்து அதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்கல அப்படின்றது தான் மீனிங். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் ரெக்ரெசிவ். ரெக்ரெசிவ் அப்படின்னா பின்வாங்குதல், moving backwards or returning to a less advanced state. Synonyms: backward, retrograde, reactionary. Antonyms: progressive, forward thinking, advanced. An example sentence: the new law was criticized for being regressive and harmful to the women's right. அதாவது இப்போ ஒரு நியூ லா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப வந்து பிற்போக்குத்தனமா இருக்கு, விமன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிற்போக்குத்தனமாகவும் அவங்கள வந்து பாதிக்கக்கூடியதாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அபிஸ்மல். அபிஸ்மல்னா நத்திங் பட் இது வந்து ஒரு ரொம்ப பாவமா ஒரு மாதிரி பரிதாபமா இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து அபிஸ்மல். இதுக்கு மீனிங் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேட், பரிதாப நிலையா, அவங்கள பார்க்கவே ரொம்ப பிட்டியா ஃபீல் பண்றோம்னு சொல்றீங்களா, அதுதான் appalling. அண்ட் சினோனிம்ஸ் என்னன்னா dreadful, terrible and awful. Antonyms: excellent, superb, outstanding. The quality of education in some areas is abysmal and requiring immediate attention. அதாவது சில இடத்துல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் வந்து ரொம்ப பரிதாப நிலையில இருக்கு, ரொம்ப கவலைக்கிடத்துல இருக்கு. ஸோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து உடனே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மீனிங். அண்ட் காக்னிசன்ஸ். காக்னிசன்ஸ்னா ஒரு அதை பற்றின அவேர்னஸ், அதை பற்றின அறிவாற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து காக்னிசன். அறிவாற்றல், அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா, அதுதான் வந்து அறிவாற்றல்ங்கிறது அதோட எக்ஸாக்ட் மீனிங். பட் அக்கார்டிங் டு த சென்டென்ஸ் நீங்கள் வந்து அதுக்கான மீனிங்ஸை கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணிக்கணும். மீனிங் வந்து அவேர்னஸ், ரியலைசேஷன் ஆர் நாலேஜ் ஆஃப் சம்திங். அண்ட் சினோனிம்ஸ்: அவேர்னஸ், ரெகக்னிஷன் அண்ட் அக்னாலேஜ்மெண்ட். அக்னாலேஜ்மெண்ட்னா எங்களுக்கு வந்துருச்சுன்றது அக்னாலேஜ் பண்ணுவீங்களா, ஆமாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு சென்ஸ் சம்திங், யூ ஆர் சென்சிங் சம்திங், ஓகேங்களா, அதுதான். ஆன்டனிம்ஸ் வந்து இக்னோரன்ஸ், டிஸ்கிரிகார்ட், oblivion. And example sentence: the committee took cognizance of the complaints and began an investigation. அதாவது ஒரு கமிட்டி வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இதை வந்து புகாரை வாங்கிட்டு அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸை தொடங்கியிருக்காங்க. அக்யூட். அக்யூட்னா ரொம்ப வந்து கடினமான இல்லை கடுமையான அப்படிங்கிறது தான். அது சிவியர் ஆர் இன்டென்ஸ், ரொம்ப வந்து கடுமையாக இருக்கிறது. சினோனிம்ஸும் சிவியர், இன்டென்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல், சீரியஸாக இருக்கிறது இல்லைங்களா, அதுதான். Antonyms: mild, moderate or weak. Example: the patient was admitted to the hospital with the acute chest pain. அதாவது ரொம்ப சிவியரான செஸ்ட் பெயின்ல ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு. ஃப்ளஸ்ஸிட் அப்படின்றது வந்து சாஃப்ட் அண்ட் ஹேங்கிங் லூஸ்லி ஆர் லிம்ப்லி. அதாவது ரொம்ப வந்து மந்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, மந்தமான அப்படின்றது தான் வந்து ஃப்ளஸ்ஸிட். அதோட சினோனிம்ஸ் வந்து limp, weak, droopy. மந்தமா இருந்தாலுமே வந்து அது என்ன சொல்லுவோம், ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆன்டோனிம்ஸ் வந்து firms, strong and sturdy. Example: the plant's leaves were flaccid due to a lack of water. வாட்டர் வந்து ஒழுங்கா ஊத்தாம விட்டீங்கன்னு வைங்களேன், தண்ணி செடி எப்படி இருக்கும், வாடி போயிருக்கும் இல்லையா, அது மந்தமா இருக்கும் இல்லைங்களா, அதுதான். Eradication. Eradication, the destruction or elimination of something. அதாவது அதை ஒழிக்கிறது, அதை ஒழித்து விட்டோம், ஒழிச்சாச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து டிஸ்ட்ரக்ஷன், எராடிகேஷன், which is elimination, extermination and removal. அதை வந்து அங்கேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துடுறது, இல்லை எடுக்கிறதுன்றதை விட அதை வந்து நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதான். ஆன்டோனிம்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கிரியேஷன் அண்ட் இன்செப்ஷன். The eradication of smallpox was significant achievement in medical history.
மெடிக்கல் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஸ்மால் பாக்ஸை ஒழிச்சது தான் வந்து முக்கியமான அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஓகேங்களா. சர்க்குலேட்டிங்னா என்ன பண்ணுறது, சுற்றிக்கிட்டே இருக்கிறது, ஐ மீன் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கிறதுன்னு ஒரு மீனிங் இருக்கலாம். மூவிங் ஆர் ஸ்ப்ரெட்டிங் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் ஆர் பிளேஸ் டு பிளேஸ். ஓகேங்களா. சினோனிம்ஸ் ஸ்ப்ரெட்டிங், flowing, disseminating. Antonyms stationary, stagnant and confined. அதாவது stationary, stagnantனா ஒரே இடத்துல இருக்கிறது தான் வந்து antonyms அதோட meaning. The virus was found circulating in the community leading to the increased precautions. அது இப்போ வந்து அந்த ஒரு வைரஸ் வந்து எஃபெக்ட் ஆகி சர்க்குலேட் ஆகிட்டா இருக்கு, ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு பரவி வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் என்ன ஆயிடுச்சு, அதாவது ப்ரிகாஷன்ஸ்னால் முன்னாடியே அதுக்கான இதை எடுத்துக்குவீங்களே. ஆக்சுவலி இப்போ நம்ம கொரோனா வந்துச்சு, அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ப்ரிகாஷன்ஸ்க்கு நீங்கள் மாஸ்க் வாங்கி போடுறதோ இல்லை சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி ப்ரிகாஷன் கொடுத்ததுனால அது கொஞ்சம் கம்மியாச்சுலே. அதுதான் அது மாதிரி இந்த மாதிரி சர்க்குலேட் ஆகுறதுனால ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஸ்பாட்லைட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸு, மீனிங் வந்து ரிசீவிங் எ லாட் ஆஃப் பப்ளிக் அட்டென்ஷன். அதாவது டக்குன்னு நம்மளுக்கு பப்ளிக் அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்றது பேர் தான் இந்த ஸ்பாட்லைட். த சயின்டிஸ்ட் வாஸ் இன் த ஸ்பாட்லைட் ஆஃப்டர் மேக்கிங் த கிரவுண்ட் பிரேக்கிங் டிஸ்கவரி. அதாவது ஒரு முக்கியமான டிஸ்கவரி, அதாவது முக்கியமான கண்டுபிடிப்புனால இந்த உலகத்துக்கு முன்னாடி அவங்க தெரிஞ்சாங்க, இல்லை வந்து பப்ளிக் அட்டென்ஷனை வந்து கிராஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. synchronizedனா happening or existing at the same time, ஒரே நேரத்துல நடக்கிறது இல்லைங்களா, at a timeல வந்து ஹேப்பன் ஆகுறது. சினோனிம்ஸ் வந்து coordinated, simultaneous and aligned. uncoordinated, unsynchronized, disjointed வந்து antonyms. இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து swimmers movements were perfectly synchronized during the performance. அதாவது ஒன்னோட ஒன்று சிங்க் ஆகுதுன்னு சொல்றோம்ல, ஒரே மாதிரி ஆகுது, ஒரே டைம்ல அட் அ டைம்ல ஒரே மாதிரி பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அதுதான் வந்து synchronized. attenuatedனா weakened, especially in terms of a virus or pathogen. அதாவது ரொம்ப வந்து ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆயிட்டோம், நீங்க என்ன ஆயிடுவீங்க, ரொம்ப வீக் ஆகி தளர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். இதோட சினோனிம்ஸ் வந்து weakened, diminished and reduced. Antonyms வந்து strengthened, intensified and potent. Example, the vaccine contains an attenuated form of the virus to ensure safety. அதாவது ஒரு வேக்சின் வந்து எதுக்கு கண்டுபிடிப்போம், ஒரு வைரஸ் அழிக்கிறதுக்கு. ஸோ அந்த வேக்சின் வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒரு வீக்கான ஃபார்மில் கொண்டு வந்துருச்சு அந்த வைரஸ். அந்த வேக்சின் வந்து அந்த வீக்கான ஃபார்முக்கு அந்த வைரஸை கொண்டு வந்திருக்கு டு என்ஷூர் அவர் சேஃப்டி. இன்டர்வியூயிங் வந்து அரௌசிங் ஒன்ஸ் கியூரியாசிட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட், ஃபேசினேட்டிங். அதாவது ரொம்ப ஆர்வத்தை தூண்டுகிறது, இல்லை வந்து ரொம்ப வந்து புதிரா இருக்கிற விஷயத்த நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டியை அதாவது கியூரியாசிட்டியை வந்து கொண்டு வர்றதுக்கு பேர் தான் இன்ட்ரிவியூயிங். அதோட சினோனிம்ஸ் fascinating, captivating, interesting. Antonyms boring, uninteresting, dull. The detective found the mysterious cases very intriguing. அதாவது ஒரு டிடெக்டிவ் வந்து ஒரு மிஸ்டீரியஸ்னா ரொம்ப புதிரானது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதான் மிஸ்டீரியஸ் கேசஸ். அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அதை வந்து ரொம்ப கியூரியஸாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, இது புதிரான விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது தான் மீனிங். தேங்க்யூ. இன்னைக்கு என்னால் எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அத்தனை கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வெக்காபுலரியில் வேணும் இல்லை வேறு மாதிரி ஏதாவது எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.